தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாடு எதிர்கொள்ளும் பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அவசர ஆலோசனை மேற்கொள்ள கொண்டு வருவதாக தற்பொழுது அண்மை செய்திகள் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க? கூடுதல் விவரங்கள். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சியின் வாயிலாக தற்பொழுது தொகுதி மறுவரையால் தமிழ்நாடு சந்திக்க இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அவசர ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தி வருகிறார். குறிப்பாக நாளை நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த சிறப்பு கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரையை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக இது தொடர்பாக விவாதிப்பதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. நேற்று தொடர்பான அறிவிப்பு வெளியிட்ட உடனேயே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் அது எக்ஸ்எல் ஒரு வீடியோ பதிவொன்றை செய்திருந்தார். அது குறிப்பாக தமிழ்நாடு இதுவரையிலும் சந்திக்காத ஒரு மாபெரும் போராட்டத்தை சந்திக்கும், வீதியில் இறங்கி போராடுவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதே போல 60-50களில் நடைபெற்ற திமுகவை கூட இப்போது சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தார். இந்த தொகுதி மறுவரையால் தமிழ்நாடு பாதிப்படைந்து அதே போல வட மாநிலங்கள் பயன்பெறும் வகையில் இருந்தால் மாபெரும் போராட்டத்தை சந்திக்க நேரிடும் என்று பிரதமருக்கு எச்சரிக்கை முதலமைச்சர் விடுத்திருந்தார். அந்த வகையில்தான் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்பது காணொலி காட்சியின் வாயிலாக நடைபெற்று வருகிறது. நாளை அந்த தொகுதி மறுவரை தொடர்பான சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டால் எவ்வாறு விவாதிக்க வேண்டும், அதே போல தனது எதிர்ப்பை எவ்வாறு தெரிவிக்க வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாக முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்க இருக்கிறார். அதற்கு தொடர்ந்து யார் யாரெல்லாம் இந்த கூட்டத்தொடரில் எந்தெந்த கருத்துக்களை பேச வேண்டும் என்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் ஆலோசனை வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சிறப்பு கூட்டத்தொடரில் வேறு எந்த விஷயங்கள் தொடர்பான விவாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, தமிழ்நாடு பாதிப்படையக்கூடிய வகையில் வேறு ஏதேனும் திட்டத்திற்கான அனுமதி என்பது வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டும் என்பது தொடர்பாக தற்பொழுது முதலமைச்சர் அறிவுரை வழங்க இருக்கிறார். இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் அதே போல திமுகவின் வழக்கறிஞர்கள், முக்கிய நிர்வாகிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல முதன்மை செயலாளர், நாடாளுமன்ற குழு தலைவர் உள்ளிட்டோர்கள் கலந்து கொண்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர்களிடம் அறிவுரை பெற்று இது தொடர்பாக அதாவது சட்டம் இயற்றப்பட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கையை திமுக எவ்வாறு மேற்கொள்வது உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாடு எதிர்கொள்ளும் பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அவசர ஆலோசனை மேற்கொள்ள கொண்டு வருவதாக தற்பொழுது அண்மை செய்திகள் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க? கூடுதல் விவரங்கள். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சியின் வாயிலாக தற்பொழுது தொகுதி மறுவரையால் தமிழ்நாடு சந்திக்க இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அவசர ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தி வருகிறார். குறிப்பாக நாளை நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த சிறப்பு கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரையை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக இது தொடர்பாக விவாதிப்பதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. நேற்று தொடர்பான அறிவிப்பு வெளியிட்ட உடனேயே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் அது எக்ஸ்எல் ஒரு வீடியோ பதிவொன்றை செய்திருந்தார். அது குறிப்பாக தமிழ்நாடு இதுவரையிலும் சந்திக்காத ஒரு மாபெரும் போராட்டத்தை சந்திக்கும், வீதியில் இறங்கி போராடுவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதே போல 60-50களில் நடைபெற்ற திமுகவை கூட இப்போது சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தார். இந்த தொகுதி மறுவரையால் தமிழ்நாடு பாதிப்படைந்து அதே போல வட மாநிலங்கள் பயன்பெறும் வகையில் இருந்தால் மாபெரும் போராட்டத்தை சந்திக்க நேரிடும் என்று பிரதமருக்கு எச்சரிக்கை முதலமைச்சர் விடுத்திருந்தார். அந்த வகையில்தான் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்பது காணொலி காட்சியின் வாயிலாக நடைபெற்று வருகிறது. நாளை அந்த தொகுதி மறுவரை தொடர்பான சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டால் எவ்வாறு விவாதிக்க வேண்டும், அதே போல தனது எதிர்ப்பை எவ்வாறு தெரிவிக்க வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாக முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்க இருக்கிறார். அதற்கு தொடர்ந்து யார் யாரெல்லாம் இந்த கூட்டத்தொடரில் எந்தெந்த கருத்துக்களை பேச வேண்டும் என்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் ஆலோசனை வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சிறப்பு கூட்டத்தொடரில் வேறு எந்த விஷயங்கள் தொடர்பான விவாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, தமிழ்நாடு பாதிப்படையக்கூடிய வகையில் வேறு ஏதேனும் திட்டத்திற்கான அனுமதி என்பது வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டும் என்பது தொடர்பாக தற்பொழுது முதலமைச்சர் அறிவுரை வழங்க இருக்கிறார். இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் அதே போல
திமுகவின் வழக்கறிஞர்கள், முக்கிய நிர்வாகிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல முதன்மை செயலாளர், நாடாளுமன்ற குழு தலைவர் உள்ளிட்டோர்கள் கலந்து கொண்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர்களிடம் அறிவுரை பெற்று இது தொடர்பாக, அதாவது சட்டம் இயற்றப்பட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கையை திமுக எவ்வாறு மேற்கொள்வது உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா.